இலக்கியம், கல்வி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட அயலக தமிழர்களுக்கு விருது ஜனவரியில் முதல்வர் வழங்குகிறார். பாபர் மசூதிக்கு மாற்றாக கட்டப்படும் அயோத்தி புதிய மசூதிக்கு புனித மெக்காவின் இமாம் அடிக்கல். அலை வேகத்தை தடுக்க அலையாத்தி காடுகள் மணமேல்குடி அருகே மீன்முள் வடிவில் அமைகிறது. ராணுவத்துக்காக எலக்ட்ரானிக் பியூஸ்களை வாங்க பெல்லுடன் அரசு ஒப்பந்தம். சமக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்க நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவும் கொரியாவும் இணைந்து EODES அமைப்பை தொடங்கியுள்ளன. நாகாலாந்தின் ஹார்ன்பில் திருவிழா இந்த ஆண்டு 1,54,000 பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. விஜய் திவாஸ் டிசம்பர் 16 அன்று கொண்டாடப்படுகிறது.